ஹாய் நண்பா, சற்று முன் குட் பை டக்லி திரைப்படத்தோட இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன் மீது போலீஸ்ல பார்த்தீங்கன்னா புகார் அளிச்சிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் குட் பை டக்லி திரைப்படம் தான். ஸோ அப்படி என்ன நடந்தது, யார் புகார் அளிச்சிருக்கிறாங்க, அந்த ஒரு புகார்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் டீட்டெயில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஏகேஸோட அடுத்த திரைப்படத்தை ஆதிக் தான் மீண்டும் இயக்க போறதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, முதலாவதாக ஆதிக் மீது யாரு புகார் எழுதிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு புகார்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நெக்ஸ்ட் பார்த்துடலாம். அதாவது ஆதிக் ரவிச்சந்திரன் மீது பாத்தீங்கன்னா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தமிழ்நாடு ஏழை எளியோர் நடுத்தர மக்கள் நலச்சங்கத்தினர் புகார் அளிச்சிருக்காங்க. அந்த ஒரு புகார்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குட் பை டக்லி திரைப்படத்துல வில்லனாக நடித்துள்ள அர்ஜுன் தாஸ் இளம் பெண்களுடன் ஆபாசமாக நடனம் மற்றும் அங்கு அசைவுடன் ஆட வைத்து பல பாடல் காட்சிகளை உருவாக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பெண்களை இழிவாகவும் அரைகுறை ஆடையுடன் ஆபாச நடனம் ஆட வைத்த இயக்குனர் ஆதிக் தன் வைக்கிற எண்ணங்களை படமாக்கி பொது வெளியில் திரைப்படமாக வெளியிட்டு இருக்கிறாங்க. பெண்களின் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் சிதைக்கும் வகையில உருவாக்கி இருக்கிறாங்க. அதாவது சமூக அக்கறை சிறிதும் என்று இந்த ஒரு திரைப்படத்தை ஆதிக் பாத்தீங்கன்னா இயக்கியிருக்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினால குட் பை டக்லி திரைப்படத்தோட இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பெண்களை இழிவுபடுத்தி காட்டப்பட்டுள்ள காட்சிகளை இந்த ஒரு திரைப்படத்தில் இருந்து நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த ஒரு புகார்ல தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது குட் பை டக்லி திரைப்படத்தில் இருக்கக்கூடிய முதல் மைனஸை பாத்தீங்கன்னா இந்த ஆபாச நடனம் தான். ஸோ இதை மட்டும் குறைச்சிருந்தா கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க அப்படின்றது என்னோட கருத்து. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஆதிக் மீது போலீஸில் புகார் அளித்தது குறித்து உங்களோட கருத்து என்ன? ஸோ சரியா தவறா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.